மீன் குழம்பு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து சின்ன வெங்காயம் பொதுவாக நான் அதிகமாக எப்போவுமே எல்லா பொருட்களையுமே நான் சேர்ப்பேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் நிறைய உரித்து வச்சுக்கணும். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை எடுத்து என்ன பண்ணணும், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு என்ன பண்ணணும், அதோட சின்ன வெங்காயத்தை என்ன பண்ணணும், 1-2 அரைச்சிடணும். அப்படி ரொம்ப நைஸாக அரைக்காமல் 1-2 எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி என்ன பண்ணணும், அந்த மேலே உள்ள இதை மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் 2-3 காஞ்ச மிளகாயும் உள்ளே போட்டு என்ன பண்ணணும், நல்லா அரைச்சி என்ன பண்ணணும் வச்சுக்கணும். அரைக்க வேண்டிய பொருள் இதுதான். இதுக்கப்புறம் மிளகாத்தூள்னால் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் அரைச்சி தான் மொத்தமாக வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் புளியையும் என்ன பண்ணுறோம், கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புளிக்கரைசலை கரைச்சி அதோட என்ன பண்ணியிருக்கிறேன், புளிக்கரைசலை கரைச்சி அதோட மிளகாத்தூளும் கலந்துருக்கேன். இந்த மிளகாவை என்ன பண்ணணும், பச்சை மிளகாய் மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணணும், லைட்டாக கீறி என்ன பண்ணணும், இந்த கரைசலில் போட்டு மேலே மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சோம் பார்த்திங்களா, அதில் முழுசாக இருக்கும். அதையும் என்ன பண்ணணும், ஒரு கை கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணணும், அதில் போட்டு என்ன பண்ணணும், நல்லா கலந்து அதோட கல் உப்பு போட்டு என்ன பண்ணுங்கள், நல்லா கலந்து வச்சு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா மீன் குழம்புக்கு என்ன பண்ணணும், கொதிக்கணும். இதோட இந்த கரைசலோட என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, என்ன அரைக்க அப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணணும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், அரைச்ச உடனே இந்த கரைசலில் போட்டு நல்லா என்ன பண்ணணும், போட்டு என்ன பண்ணிடுங்க, அவ்வளோத்தையும் போட்டுருங்க. போட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், கலந்து வச்சு இந்த அரைச்சதை நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு என்ன பண்ணணும், வெந்தயம், சின்ன வெங்காய பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த தக்காளியோட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த காஞ்ச மிளகாய் எதுக்கு போட்டோம்னா, இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வந்து அந்த தக்காளி விழுதை போட்டு நம்ம வந்து வதக்கும் என்ன ஆகுன்னா, அந்த ஒரு கலர் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி மீன் குழம்பு கொஞ்சம் பார்வையாக இருக்கும். அதுக்காக தான் போடுறது. அதோட மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம போட்டு என்ன பண்ணணும், கலந்து வச்சுக்கிறோம் மீன் குழம்பு. இப்போ நம்ம நல்லா இது பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டவ்வில் மீன் குழம்பு என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன். இது என்ன பண்ணும், நல்லா கொதித்து வருமா என்ன பண்ணணும், இப்போ கொதித்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், மீனை க்ளீன் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறேன், இது என்ன மீன்னா இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து கவளை மீன் அப்படிம்பாங்க. தெற்கு சைடெல்லாம் திருநெல்வேலி பக்கம்லாம் இதை வந்து சாலை மீனுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது இல்லையா. அதோட இன்னொரு மீன் ஒன்று இங்கே, இதோட நேம் எனக்கு தெரியல. இதையும் இதோட தலைப்பகுதியை மட்டும் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறேன், மீன் குழம்பு வைக்கும்போது பொதுவாக 2 மீன் அந்த மாதிரி கலப்படம் பண்ணி போடுவோம். அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இது சாலை மீன். இது வந்து இன்னொரு எல்லா மீனோட ஹெட்டையும் தனியாக வச்சுட்டு மீதி பாடி என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இதை என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன், வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு. இதெல்லாம் முடித்தோடனே இந்த ஜாரை என்ன பண்ணிடலாம், நம்ம கழுவுறதுக்கு போட்டுடலாம். போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா கொதிக்கிறது வரைக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மீன் ஃப்ரை பண்ணிடலாமா. இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், மீனுக்காக நான் வந்து பாத்திரத்தை இதை வச்சோன்னே இப்போ எண்ணெய் என்ன பண்ணுது, ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோடனே என்ன பண்ணணும், மீன் அப்படி எடுத்து என்ன பண்ணணும், அப்படி போடணும். எப்படி போடணும், இப்படி போடணும். போட்டோன்னே என்ன பண்ணணும், மீன் தெரியுதா, ஃப்ரை ஆகுது தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி நல்லா இந்த சைடு வெந்தோடனே கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணோம், நம்ம வந்து இதில் போட்ட மசாலா என்னென்னா, நான் போடுறது தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக செய்கிறாங்க. நான் வந்து மிளகாத்தூள் போட்டு அதோட என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த தூள்கள்லேயே அந்த மிளகாய் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த தூள்லேயே கொஞ்சம் போட்டு மஞ்சள் போட்டுட்டு மிளகு ஜீரக பவுடர் நான் அரைச்சி வச்சுருப்பேன் எப்போவுமே, அதையும் போட்டு உப்பு போட்டு அதுக்கப்புறம் லெமன் 2 ட்ராப்பு அல்லது 3 ட்ராப்
போட்டு இதையும் நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை எப்படியும் 1/2 hour இருந்துச்சு, இப்போ ஊற வச்சுருக்கேன். அதோட கழுவி எல்லா தூளும் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா என்ன பண்ணியிருக்கிறேன் கலந்து அதை நான் இது பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 hour அப்படியே இருந்துச்சு. அப்போ தான் உப்பு மற்றதெல்லாம் உள்ளே போகும். இப்போ என்ன பண்ணிக்க ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதை வச்சாச்சு. இவ்வளோதான், வேறு ஒன்றும் ஒரு கஷ்டமெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், மீன் குழம்பு இப்போ கொதிக்கிறதுக்காக மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து மீனுக்கு குழம்புக்குரிய மீன், 2 மீனையும் பாருங்கள். அவ்வளோதான் பண்ணி வச்சுருக்கிறேன்னா இப்போ மீன் ஃப்ரை இந்த ஸ்டவ்வில் ஆகிட்டு இருக்குது. மீன் குழம்பு இந்த ஸ்டவ் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல, நல்லா அந்த பச்சை மிளகாலாம் மிதக்குமா பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? அப்படி தான் மீன் குழம்பு பண்ணணும். எல்லோரும் சமையல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறது, பொம்பளை பிள்ளைங்க வந்து சமையல் தெரியாமல் இருக்காதீங்கன்னு எவ்வளோ சொல்லியிருக்கேன். சமையல் தெரிஞ்சால் தான் நமக்கும் என்னது ஒரு மதிப்பு. இப்போ என்ன பண்ணுது, மீன் குழம்பு அப்படியே கொதிக்கிறதுக்காக வருது. கொதித்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மீன்களெல்லாம் எடுத்து போட்டு என்ன பண்ணணும், இது பண்ணணும். அதான் மீன் குழம்புலாம் ரொம்ப ஈஸி தான், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ என்ன பண்ணுது, மீன் குழம்பு பாத்திரது, இது மண்சட்டி, இதுக்காகவே நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த மண்சட்டி வந்து ஏன்னா எல்லா குழம்பும் ஒரே பாத்திரத்தெல்லாம் வைக்கணும். பொதுவாக மீன் குழம்பு மண்சட்டியில் வச்சா தான் நல்ல அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இது அதுக்குன்னே வாங்கினது. இதை தாளிக்குமோ நீங்கள் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, இன்னொரு கதை சொல்கிறேன், சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்பீங்க. அப்புறம் தக்காளியோட ஒரு 4 சின்ன காஞ்ச மிளகாய் மீன்ஸ் வத்தல் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருப்பீங்க. அதோடு கொஞ்சம் ஜீரகத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும், நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கினீங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் நமக்கு புளி கரைசல் இதெல்லாம் என்ன பண்ணணும், பச்சை மிளகாய் கீரி போடுறது, கொத்தமல்லி போடுறது, இதெல்லாம் சொன்னேன் ஏற்கனவே. இதெல்லாம் என்ன பண்ணணும், அப்படியே இப்போ கொதிச்சு வருதா, இப்படி கொதிச்சு வந்து என்ன பண்ணோம், நல்லா அப்படியே திக்காகும். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளி என்ன பண்ணுவேன்னா, நான் எப்போவுமே இது வந்து எதுக்குன்னா ஒரு லுக்குக்காக தான். இப்படி 4 இதாக கீறி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுவேன்னா மீன் குழம்புலாம் பண்ணுவேன் அப்படி போட்டுருவேன். போட்டிங்கன்னா அது ஒரு பார்வைக்காக தான், லுக்குக்காக தான், புரியுதுங்களா? இது எப்படி கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது மீன், புரியுதுங்களா? நல்லா வெந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மீனை என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து விடணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அதுக்கு தான் இந்த லெமனை கொஞ்சம் என்ன பண்ணணும், எப்போவுமே கொஞ்சம் நம்ம போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். மீனை என்ன பண்ணோம், ஃப்ரை பண்ணுற மீன் இது. இந்த சைடும் நல்லா வேகட்டும். இன்னொன்று, இப்போ வந்து நமக்கு மாங்காய் சீசன்னால் என்ன பண்ணியிருக்கேன்னா, மாங்காவை என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சீசன் டைம் நம்ம வந்து போடலாம், மாங்காய் போடலாம், புரியுதுங்களா? எப்போவுமே நமக்கு மாங்காய் போட முடியாது. அதனால் இப்போ வந்து சீசன் மாங்காய் வந்து இப்போ என்னென்னா சீசன் டைம். அதனால் பார்த்தீங்களா, பார்வையாக இருக்கா, அழகாக இருக்கா? இப்போ என்ன பண்ணால் நல்லா கொதித்து மாங்காவை நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த மாங்காய் என்ன பண்ணோம், சீக்கிரத்தில் குழஞ்சிரும். அதனால என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இது நல்லா கொதித்து மீன் போடுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் அந்த மாங்காவை போட்டு இந்த குழம்போடு சேர்த்து மீன் வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், லாஸ்ட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், மீனை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம், குழம்ப இறக்கிடலாம். தெரியுதா? மாங்காய் பார்த்தீங்களா, சாப்பிடும் போல் இருக்கா? யாருக்கெல்லாம் சாப்பிடும் போல் இருக்குது? ரொம்ப ஃபைனாக நல்லா இருக்குல்ல? சரி, இப்போ என்ன பண்ணுது, குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் தான் ஆகும். வீடியோக்காக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சொல்ல மட்டும் நான் செய்கிறேன். இப்போ கொதித்து நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ மாங்காவை இப்போ போட மாட்டேன், இன்னும் கொஞ்சம் இப்போ நான் வீடியோக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொதிக்க வேண்டியது இருக்குது. கொதித்து இறக்க போகிற நேரம்
மாங்காவை போட்டு மாங்காய் ஒரு 2 செகண்ட் வெந்த உடனே அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன், மாங்காய் வெந்த உடனே அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், இந்த ஃபிஷ் எல்லாம் போட்டு 2 செகண்ட் ஒரு மீனை வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டோன்னா தனித்தனியாக போயிடும். அதனால என்ன பண்ணணும், ஒரு 2-3 செகண்ட் வந்து அந்த புளி கரைசலோடு சேர்ந்து இந்த மீனும் என்ன பண்ணணும், வேகணும். வெந்த உடனே என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணால், இப்போது பார்த்தீங்களா மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இதே போல் என்ன பண்ணலாம், நான் இன்னும் நிறைய மீன் வச்சுருக்கிறேன். இதை என்ன பண்ணலாம், இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக எனக்கு டைம் பத்தாதனால உங்களுக்கு இதை மட்டும் நான் காட்டுறேன். இதே போல் இந்த மீன் இன்னும் கொஞ்சம் நல்ல நான் வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு தான் இப்போ நான் செய்கிறேன். ஏன்னா மீன் வந்து அந்த மசாலா வந்து கருகிரும். அதனால் என்ன பண்ணலாம், நம்ம ஒன்றும் அவசரம் கிடையாது எனக்கு இப்போ. அதனால் என்ன பண்ணுறேன், சிம்மில் வச்சு மெதுவாக நல்ல வெந்தோடனே எடுத்துகிட்டு இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் நான் போட்டுருவேன். இதை கற்றுக்குவீங்களா? மீன் குழம்பு இன்றைக்கி எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா? கற்றுக்கிட்டிங்களா? அதை கற்றுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொதிக்கும் மம்மி, பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? அப்போ இப்படி நல்லா என்ன பண்ணோம், கொதிக்குமோ கிளறணும். இந்த தக்காளியெல்லாம் இப்படி போடுமோ எனக்கு என்னென்னா, அப்படி ஒரு பார்வைக்கு லுக்குக்காக தான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், போடுவேன். ஒரு தக்காளி அல்லது 2 தக்காளியை நான் போடுவேன். போட்டால் இதோடு சேர்ந்து வெந்து என்ன பண்ணோம், அப்படியே நல்லா இருக்குதா? ஏன் மண்சட்டி வாங்குறேன்னா, மீன் குழம்பு மண்சட்டியில் வச்சா நல்லா இருக்கும்னு அந்த காலத்துலேருந்தே பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன பண்ணுது, தொடர்ந்துட்டே வருது. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கா இல்லையா, அது சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? இப்போ அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை என்ன பண்ணுவேன், லாஸ்ட்டு இந்த மேங்கோ போட்ட பிறகு இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த மசாலா வாசனைலாம் என்ன பண்ணோம், போகும். பச்சை மசாலா வாசனைலாம் போய் என்ன பண்ணோம், புது வாசனை வரும். நல்லா இருக்குல்ல? வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொதிக்க வேண்டியது இருக்குது. அதனால் இப்போ வீடியோக்காக உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இன்னும் கொதித்த பிறகு என்ன பண்ணுவேன், இந்த மாங்காவை என்ன பண்ணுவேன், அப்படி போடுவேன். எப்படி போடுவேன், அப்படி போட்டு என்ன பண்ணுவேன், அப்படி போடுவேன். போட்டுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கலக்கி விட்டுருவோம். இப்போ மாங்காவும் சேர்ந்து என்ன பண்ணோம், வேகும். மீன் வந்து ரொம்ப நல்லது. நம்ம வந்து கறியெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு மீன் வந்து நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டு வேறு. நல்ல மீனெல்லாம் சாப்பிட கற்றுக்கோங்க. பிடிக்காதவங்க கூட நான் நம்புகிறேன், இந்த குழம்பு பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த சின்ன வெங்காயம் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் இல்லாமல் நான் எப்போவுமே செய்ய மாட்டேன். எனக்கு வந்து சின்ன வெங்காயம் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ பார்த்திங்களா நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு என்ன பண்ணுவேன், நான் இந்த மீனை இதில் என்ன பண்ணுவேன், இப்போ போடலை, உங்களுக்கு இந்த வீடியோக்காக எப்படி போடுவேன்னு காட்டுறேன். இது நல்லா இன்னும் கொதிக்க வேண்டியது இருக்குது, மாங்காய்லாம் வேக வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு மீனாக மீன் கழுவுவங்க கூட பாருங்களேன், என்ன பண்ணுவேன், நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் என்ன பண்ணுவேன், இந்த பக்கமும் என்ன பண்ணுவேன், கீறி விட்டுருவேன். ஏன் தெரியுமா அப்படி கீறுறேன், இதுக்குள்ளெல்லாம் மசாலா போய் அதுக்கப்புறம் அந்த மீனை நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது வந்து அந்த மசாலா எண்ணெய் அந்த டேஸ்ட்டு வந்து உள்ளேலாம் போயிருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரை மீன்லேயும் கூட நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃப்ரை பண்ணும்போது கூட இந்த மாதிரி பார்த்திங்களா கீறி விட்டுருக்கேன். பார்த்திங்களா எதுக்காக கீறி விட்டுருக்கேன்னா, இதான் ரீசன். இதுதான் உள்ள மசாலா எல்லாம் போனோடனே அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது என்ன பண்ணோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான், ஃப்ரை தான் முடிஞ்சு போச்சு. இப்படி தான் ஃப்ரை பண்ணுவேன் நான். வரீங்களா மத்தியானம் சாப்பிட? ஓகே, இதோட என்னோடய வீடியோ முடிச்சிடுறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே, பாய். கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. ஓகே 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 பாய் 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 பாய்.